எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கச்சா எண்ணெயை இவ்வளவு விலை கம்மியா ரஷ்யா நம்மகிட்ட கொடுத்தும் இந்திய நாட்டு பிரஜைகளுக்கு இதனால எந்த நன்மையும் நடக்க போறது இல்லையே, நமக்கு என்ன பெட்ரோல் டீசல் விலை கம்மியாயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. பட் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்களேன், ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி தான் பெட்ரோல் விலை இவ்வளவு கூடிருச்சு அவ்வளவு கூடிருச்சுங்கிற அந்த செய்திகள் தினசரி தங்கம் விலையை நம்ம இப்ப பாக்குற மாதிரியே ஒரு 6-7 மாசம் இல்லாட்டி 9-10 மாசத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை அதிகமாக அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா இப்போ அப்படி பார்ப்பதே கிடையாது. அந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை கூடவும் இல்ல, ரொம்ப பெரிய அளவுல கம்மியாகல. அப்படின்னா ஒரே இடத்துல நிக்குது. சோ இந்த ஒரே இடத்துல நிக்கிறனால தான் இத பத்தி செய்திகளும் வெளிவருவது கிடையாது, நாமும் அதுல முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுப்பது கிடையாது. இல்லாட்டினா அரசியல் செய்வதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கச்சா எண்ணெய். ₹1 கூடினாலும் சரி, ₹5 கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் சரி, தேர்தல் வாக்குறுதிகளில் கூட இந்த ₹5 ₹10 நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வர சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய கச்சா எண்ணெய் பத்தி நம்ம பேசாம இருக்கோம்னா இங்க பிரைஸ் ஸ்டேபிளா இருக்கு. பிரைஸ் மட்டும் கிடையாது, நமக்கு கிடைக்க வேண்டிய சோர்சஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, இதனால மக்களுக்கு நன்மை நடக்கலையேன்னு கேட்டா, இவ்வளவு நாள் இதே ஸ்டேபிள் பிரைஸ்ல இருந்ததே நன்மை தான் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை வச்சு இந்திய அரசாங்கம் கூடுதலான லாபம் எடுத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. ஆனா கூடுதலாகவே தனியார் நிறுவனங்களுக்கு தான் பெரிய அளவுல உபயோகமாக இருந்தது என்று கேட்டால் ஆம்.